இதோ எந்தன் மாண்டான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே இதோ எந்தன் மாண்டான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே ஆசையுள்ள இந்த மாமன் வளர்த்தமானதை அதன் போடு தட்டி விட்டான் நல்லதான் கதை இதோ எந்தன் மாண்டான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே குடிப்பது என் பொறுப்பு மானழகினிலும் அறிவினிலும் சிறப்பு அதாரவளர்ச்சி குடிப்பது என் பொறுப்பு நேசமுள்ள என்ன மாமன் வளர்த்தமானதை அதன்போடு தந்தி விட்டால் நல்லதான் கதை இதோ 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 என்ற மாண்டான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் தன்னாலே குடிப்பது என் பொறுப்பு நேசமுள்ள இந்த மாமன் வளர்த்தமானதை அதன் போல் தட்டி விட்டான் நல்லதான் கதை இதோ 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 என்ற மாண்டான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே அப்பேற்பட்ட அழகான மான் அந்த மானை பிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போது நான் பிடிச்சிட்டு போயிருமே இந்த இடத்துக்கு தலைவியா ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க கொஞ்சம் ஒரு வாய்ப்பு போங்க 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 ஓடி வந்த மானை நான் விட்டு நீங்க இப்போ ஒரு திரையாக நிற்கலாமா ஏமாளி பொண்ணு என்று நினைக்கலாமா போங்க 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 ஏங்க 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 அதை மறந்து விட்டு நீங்க இப்போ நின்றுக்கிட்டு வெட்டையில எத்தனையோ விதம் இருக்கு அதை மறந்து விட்டு நீங்க இப்போ நின்றுக்கிட்டு காணாதமான பத்தி வீணாக பேசிக்கிட்டு எட்டி வச்ச பேசிக்கிட்டு நிக்கலாமா ரொம்ப விவரமாக பேசுறதா நினைக்கலாமா கட்டுக்குள்ள காவல் இருக்க வள்ளிக்கிட்ட கச்சிதமா போய் நீங்க பேசுறீங்க கட்டுக்குள்ள காவல் இருக்க வள்ளிக்கிட்ட கச்சிதமா போய் நீங்க பேசுறீங்க சென்றமான விட்டு புட்டு கண்டபடி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு நிக்கலாமா ஏமாத்த நீங்க இப்போ நினைக்கலாமா போங்க 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 ஏங்க 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 போங்க 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 ஏங்க 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 காலம் பொன் போடுறது கடமை கண் போடுறது நாளை நாளை என்று இருக்கிற நாளை வீணாக்க கூடாது நாளை வீணாக்கடி பரவாயில்ல இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க ராம ஜெயம் அபினேச குடும்பத்தின் சார்பாக எனக்கு அன்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம் தேடி வந்த மானிங்க தான் இருக்கு புரியுங்களா தேடாம இல்லாம மாநிலமா இந்த இடத்துக்கு நான் வர கிடையாது ஆக நான் பார்த்தனால வந்திருக்கேன் இந்த மானாபுரத்தனை வனத்துக்குள்ள புகுந்து விட்ட காரணம் இந்த இடத்துல நீங்க தலைவி என்ற காரணத்தால தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் பாட்டுக்குள்ள பிடிச்சிட்டு போயிருவேன் தேடி வர்றது அது நல்ல ஆம்பளைக்கு அழகு அதான் அனுமதியோட பிடிக்கணும் அதெல்லாம் தெரியாது நியாயமா தான் இருக்கு புரியுதா சரி ஆனா தேடி வந்தேன்னு சொல்றீங்களே ஏன் தொலைச்சிட்டீங்களா தொலைச்சிட்டேன் மான கண்ட உடனே மனசை தொலைச்சிட்டு இந்த மான்ட்ட இதை எப்படியும் பிடிச்சே ஆகணும் அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க ஆண்மானா பெண்மானா பெண்மானுங்க ஏற்கனவே ஒரு ஆண்மான் வச்சிருக்கீங்களா ஏற்கனவே ஒரு பெண்மான் இருக்கு
இது பெண்மானு, இதுவும் பெண்மானு தான். அங்கேயே ஒரு பெண்மான் இருக்கு. ஆமா இருக்கு. இந்த பெண்மானை கொண்டு போய் அந்த பெண்மானோட சேர்ப்பீங்களா? பெண்மானோட சேர்த்து வீட்டுல வச்சு அழகு பார்க்கணும். இதெல்லாம் கண்ட கண்ட வியாதியெல்லாம் வருது. யாருக்கு? ஒரு பெண்மானை கொண்டு இன்னொரு பெண்மானோட சேர்த்தா ஒரு விவசாயி இருக்காரு. ஒரு விவசாயி ஒரு இடத்துல நிலம் கிடக்க அந்த நிலத்துல உழுகணும்னா எல்லா விவசாயி இடத்துல எல்லாருமே காளமாடையே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பசுமாடு தான் வச்சிருப்பாங்க. அந்த பசுமாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆட்கள் உண்டு. சில பேர் எரும மாடு அதுவும் வச்சிருப்பாங்க. எரும மாடு இருக்கே, அத சொல்ல வரீங்களான்னு கேக்குறேன். அந்த எரும மாட்டை வைத்து விவசாயம் பண்றவர்கள் உண்டு. ஆனா எரும மாட்டை வச்சு உழுது ஒரு விவசாயம் பண்றோம்னா மழை பெஞ்சா உழுவுறான்னு வச்சுங்களே, சாதாரண இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி பயிரை போட்டு அதுல உழுதோம்னா அந்த மாட்டு கால் மிதி இறுக்கமா இருக்கு. அப்ப மழையே பெய்யாம இருந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிச்சி உயிரோடு இருக்கக்கூடிய எரும மாட்டு உழவுல பண்ற விவசாயம். மற்றபடி சாதாரண பசு மாடு காளை மாட்டு கொஞ்சம் தாக்கு பிடிக்காது. எல்லா மாட்டையும் கயிறுல கட்டிடலாம். சரி, எரும மாட்டை அவ்வளவு சீக்கிரமா கட்ட முடியுமா? எரும மாட்டை எல்லா பசுமாடு காளை மாட்டுக்கெல்லாம் கயிறு கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? சரி, அதை விட கொஞ்சம் அடர்த்தியானது தடிமமானது கயிறை தான் போட்டு எரும மாட்டை கட்டுவாங்க. எரும மாட்டை கட்டணும்னா சாதாரண பெருங்குண்ட முளை குச்சி அடிச்சு வைக்கணும், தெரியுதுல? இல்லைன்னா பெரிய வேர்ல புடிச்சு கட்டணும். ஏதோ கட்டுறதுக்கு கயிறு வேணும்ல, அப்படிதானே கட்டணும். ஆமா ஆமா. ஆனா எரும மாட்டை உழுகும் பொழுது கயிறு வச்சுதான் கட்டணும், இல்லையா? ஊனாங்குடி பாத்திருக்கீங்களா? ஆமா, தூரி எட்டி ஆடுவோமே. அந்த ஊனாங்குடியை நம்பி ஏர்ல பூட்டி எரும மாட்டை உழுதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இது ஏன் சொல்றீங்க அப்படின்னு? ஊனாங்குடி ஒரு கோடியா இருக்க கூடாது, பல கோடி சேரணும். அப்பதான் இருக்க பாருங்க, ஒத்த கோடி அந்து போயிடும், பல கோடி சேர்ந்து. ஆனா அதுல இருந்து விவசாயம் பண்ணுது பாருங்க அந்த மாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? அந்த உழவனுக்கு அந்த மாடு கட்டுப்பட்டு இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். ஆமா ஆமா. உங்களுக்கு தான் கட்டுப்படல. கட்டுப்படாம இல்லைங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, இப்ப நான் தேடி வந்திருக்கேன்னா பார்த்த இடத்துல புடிச்சிருக்காங்க. எரும மாடா இருந்தாலும் பசு மாடா இருந்தாலும் காளை மாடா இருந்தாலும் அதுக்குள்ள கட்டுப்பட்டு நின்னாதான் விவசாயமே பண்ண முடியும். இதானே உண்மை? சரி. அப்ப உங்களுக்கு தான் கட்டுப்படாம ஓடி போச்சே, அப்புறம் எதுக்கு அதை தேடி அலையிறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா, எரும மாட்டா இருக்கட்டும், நீ சொல்ற பசு மாட்டா கட்டுப்படாம ஓடுதுன்னா ஏற்கனவே அதை பிடிச்சிருக்கலாம். பிடிச்சு வளர்த்துறப்ப தன் வீட்டுல இருக்கின்றப்ப கட்டுப்படாம ஓடுவேன். நான் இப்பதான் அதை பிடிக்கவே போறேன். கட்டுப்படாம இல்ல. அப்ப தொலைச்சிட்டேன்றீங்க? தொலைச்சிட்டேன் இல்லைங்க, பார்த்த இடத்துல மனசை தொலைச்சிட்டேன். வெள்ளிமலையில பாத்துங்க, பார்த்த உடனே மான பிடிக்கலாம்னு பின்தொடர்ந்து வந்தேன். முன்னே ஓடி கூட மறிச்சு பிடிச்சிருக்கலாம். ஆனா அது பின்னலாக பார்க்கும் போது அம்புட்டு அழகா இருந்துச்சு. நீ அங்க என்ன பேசுங்க? எம்புட்டு நாள் ஆச்சு, எம்புட்டு நாள் ஆச்சு இத பாக்குறவே. எம்புட்டு நாள் ஆச்சா? எம்புட்டு நாள் இந்த மானை பார்த்து பல நாள் ஆச்சு. எப்படி பிடிக்கணுமேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, உங்களை பார்த்தா சொந்தக்கார மாதிரி இருக்கீங்க. அப்படியே எனக்கு ஒண்ணு அப்படி உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. தாரம்னு வார்த்தை சொன்னீங்கன்னா மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? தாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொண்டாட்டின்னு அர்த்தம். இங்க வர்றா, இங்க வர்றா, உங்களுக்கு தெரியாது? பொண்டாட்டினா தாரமா? ஆத்தாடி உலக நடிப்பா இருக்கே. அப்ப தாரம்னு சொல்லுமானா உங்களை என் பொண்டாட்டி ஆக்குறக்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தர்றேன்னு சொல்லணும். அப்படி இல்ல, தரேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லணும்? தாரம்னா நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? நாங்க நான் இருக்கேன், எங்க அண்ணன் இருக்காங்க, தோழி இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு ஆள் மட்டும் சேர வேணாம், உங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தத்துல நாங்க புடிச்ச தாரம். அப்படி மொத்தத்துல சேர்ந்தா எப்படி சொல்லணும்னா தருகிறோம். இப்படி சொல்லலாம்ல? எப்படி சொல்லலாம் முடியாது. உங்க சௌரியமா? என் மான பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கு, நான் போல இருக்குங்க. பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? சும்மா நிக்காதம்மா, சும்மா நிக்காதம்மா, மான் இல்லன்னு சொல்லாதம்மா, அழகு மானு எங்க இருக்கு, பிடிச்சு தரவு எண்ணம் இருக்கு, அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு. சும்மா நிக்காதம்மா, மான் இல்லைன்னு சொல்லாதம்மா, குட்டி மானு இங்க இருக்கு, பிடிச்சு தரவு எண்ணம் இருக்கு.
இருக்கு நிறைவுடும் மறக்காதே 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 மறச்சுன்னு சும்மா முறைக்காதே இழுத்து குடிச்சு அணைச்சு விடிச்சு காதல் தான் பண்ணுவேன் சும்மா நிக்காதம்மா நான் இல்லை என்று சொல்லாதம்மா குட்டி மானு இங்க இருக்கு குடிச்சு தரவு ஆசை இருக்கு வச்ச மானு நடையழகு அது நடந்து போனா இலையழகு புள்ளி வச்ச மானு இங்க இருக்கு அது நடந்து போனா சிலை இருக்கு அப்பனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா அது இருக்கா இருக்கா அப்பனுக்கு உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா அறிவு கூட வனத்துல விட்டு விட்டு போயிருப்பாரா என்ன வேலை நல்லா பாக்குறீங்க வேலை ஒரு வயசு பிள்ளை எப்படி வனத்துல கொண்டாந்து விட்டுட்டு போலாமா எனக்கு வருத்தமா இருக்கு வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியல நீங்க என்ன சொல்றீங்க இப்படி வயசு பிள்ளை எல்லாம் இப்படி கொண்டாந்து வனத்துல விட்டு போலாமா எனக்கு வருத்தமா இருக்கு உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா சொன்ன தினை இருக்கா பிடிவாதம் இங்கே பண்ணாதம்மா அன்பா கொண்டு கேட்டுடுமா சும்மா நிக்காதம்மா இல்லைன்னு சொல்லாதம்மா குட்டி மாடு இங்க இருக்கு குடிச்சு தரவு மனசு இருக்கு அப்பேற்பட்ட மானுங்க கொஞ்சம் மனசு வச்சு கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவேன் மானை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்களா ஆமா இப்பதாங்க எனக்கு குழு குழுன்னு இருக்கு 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 அது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா குடுக்குறோம்னு மனது முடிவு எடுத்துட்டீங்க போது ரொம்ப குழு குழுன்னு இருக்கு நினைச்சு பாக்க எல்லாருக்குமே இந்த இடத்துக்கு நீங்களே வருவீங்கன்னு ஆமா அப்புறம் தான் தெரியும் நல்லா இருக்கு சந்தோஷம் அப்போ உங்க மானை உங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த மானுக்கு எது அடையாளம் இருக்கா ஏங்க என்னங்க அந்த மானை நான் எப்போ பார்த்தது தெரியுங்களா குட்டியிலேயே பார்த்தேன் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கு இது எப்படி இருக்கணும் குட்டியில பார்த்தாவே இப்ப அது எப்பேற்பட்ட மானா இருக்குது இப்ப அடையாளம் அந்த குட்டிக்கு சொல்ல போறீங்களா குட்டியில தான் நீங்க பார்த்தது குட்டியில பார்த்தனே குட்டியில பார்த்தாலும் இப்ப நான் தேடி வந்தாலும் இப்ப பருவத்தோட இருக்கு அப்ப பாத்துட்டீங்க அந்த பருவத்தோட இருக்கிற அடையாளத்தை சொல்லுங்க சொல்றீங்க கேளுங்க சொல்லுங்க பாப்போம் காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ளோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரியே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமா புள்ளி மேவாதமா இது மேயாதமா மேயாதமா குளிமேவாதமா மேயாதமா முன்னர் சந்தனமும் பூளுக்கும் கமலும் மங்கையத்தோடு பங்கி ஜனிந்துக்கமே யாதமா மேவும் காணறிந்து நரசந்தனமும் புனுகும் கமலும் களவங்கலமின்றி துணங்கி உள்மேயாதமா காணக்குறவர் கண்மணி எனவன காண குயிலின் குரலில் ஒளித்திட்டமே யாதமா காணக்குறவர் கண்மணி எனவன காண குயிலின் நிகர குணகத்தை உள்மேயாதமா தேனும் பாகும் தினைவாவும் தின்பதினால் ஒரு பங்கினை கொண்டது மேகாதமான் தேனும் பாகும் தினைமாகும் தின்பதனால் மேகாதமா தேனும் தேனு வேணும்
முடிச்சிருத்து முனிகருத்து முடிகருத்து அடிபருத்து முனிசிரித்து முனிகருத்து கொங்குள்ளமா அடிபெருத்து முடிச்சிருத்து முடிகருத்த பொங்குள்ளமான் சாயாத இது சாயாத சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் இருந்தாலும் இது எது இது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா ஒரு மார்வர கடலுமே பசுப்பொன் போல நல்மேனி போல நல்மேனி நல்மேனி உழவர்கள் உலகிடமாண்டார் கண்டதுண்டோ 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 உண்டோ 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 இதுதான் நான் தேடி வந்தது அடையாளத்தை விட ம் நீங்க சொல்ற விதம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இருக்கு. நான் தேடி வந்தது ஆ. உன்னத்தான் எது என்னேவா உன்னதான் தேடி நான் வந்தது இங்கேதான் நிக்கிறேன். உன்னத்தான் தேடி வந்து மானே மானேன்னு சொன்னதெல்லாம் கண்ணே உன்னத்தான் என்னை விரும்புறீங்களா? உங்களை கண்டிப்பான முறையில கோச்சுக்காதீங்க. என்ன நான் வேற ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்கேன். என்ன ம் வேற ஒருத்தர் விரும்பி ஆமா. அந்த வேற ஒருத்தர் யாரு யாரு? 2025 அதான் நினைச்சேன். ஆ, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் என்னைய விரும்புங்களே. அப்படி ஒரு நாள் 2 நாள்லாம் விரும்ப முடியாது. நீங்க யாரு தெரியாம நான் யாருங்கிற விவரம் தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆ. நீங்க யார விரும்புறீங்களோ அந்த ஒருத்தர் நான் தான். கிடையாது. உங்க அத்தை மகன் நான் தான். கிடையாது. என் அத்தை மகன் நீங்க தான். ஆ?